யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தியதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். குளத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நன்றாக தெரிந்த ஒரு அற்புதம், மிக முக்கியமான ஒரு அற்புதம். ஜீவானந்தம் தெரிஞ்சார் பாடல் ஜபத்திலையும் அதை சொல்லியிருக்கிறார். என தலைப்பு வந்து ஜீசஸ் இஸ் ஹியர், தி ஏஞ்சல் இஸ் ஹியர். ஹல்லேலூயா. அந்த தலைப்பின்படி இங்க பார்க்கும் பொழுது ஏஞ்சல் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னதாக நடந்த காரியம். பெதஸ்தா குளம் என்ற குளம் இருக்கிறது. சில சமயங்களில் தேவதூதன் இறங்கி தண்ணீரை கலக்குவான். அப்பொழுது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் அப்பொழுது அவன் இறங்குவான் என்றால் அந்த நேரத்தில் இறங்கும் பொழுது அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. இப்போ நம்ம ட்ரபிளிங் ஆஃப் வாட்டர் தண்ணீர் கலங்குற நேரத்தில் இருக்கிறோம். தேவதூதன் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேம் திங் இஸ் ஹேப்பனிங். மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 2 விதமான மக்களை நம்ம வாசிக்கிறோம். 2 kinds of people, 2 group of people. பெதஸ்தா குளத்திலே 5 மண்டபங்கள் இருக்கிறது. அந்த 5 மண்டபத்திலே சில ஜனங்கள் அங்கே படுத்து கிடக்கிறார்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். இது அங்கே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள், விதமான வியாதியஸ்தர்கள் 5 மண்டபங்களில் படுத்து கிடக்கிறார்கள். இதை எப்பவும் அந்த குளத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்பொழுது தண்ணீர் கலங்கும், எப்பொழுது தேவதூதன் இறங்கி தண்ணீரை கலக்குவான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு விதமான மக்கள். சரீரத்திலே வியாதி, சரீரத்திலே வேதனை, பலவீனங்கள், எப்பொழுது நமக்கு சுகம் கிடைக்கும், எப்பொழுது நம்ம நார்மல் லைஃப் அடைவோம், எல்லாரும் போல நம்ம எப்போ ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்லி அந்த வேலை நமக்கு வருமா, அற்புதம் நடக்குமா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அங்கே காத்து கொண்டிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னும் அதே அதிகாரத்தில் இன்னொரு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அவங்கள நம்ம குறை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவங்களை பார்க்கும் பொழுது நம்ம பரிதாபப்பட வேண்டியதாக இருக்குது. 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? தேவனால் வருகிற மகிமையை தேடாதபடி ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? How can you believe if you accept the prize from one another, yet make no effort to obtain the prize that comes from God only? தேவனால் வருகிற மகிமையை தேடாதபடி மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிறது. உலகத்தில் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. சிலர் உலகத்தில் பார சுமந்து தவிக்கிறாங்க, சுகம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றாங்க. வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம், சோதனை. குடும்பத்தில் ஒருத்தருக்கு சுகம் இல்லைன்னா 4 பேருக்கு கஷ்டம். 4 பேர் அங்கே அலையணும் ஆஸ்பத்திரிக்கு. பண செலவாது மட்டுமல்ல, எல்லாருக்கும் மன வேதனை. இதனால சுகவீனத்தோடு கூட சூம்பின உறுப்புடையவர்கள், சப்பானிகள், குருடர்கள் அங்கே இவரெல்லாம் அங்கே படுத்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே இவனுக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லை, நல்ல பண வசதி இருக்குது, நல்ல செழிப்பு இருக்கிறது, உல்லாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல வீடு, நல்ல பண வசதி, நல்ல குடும்பம், எல்லாமே இருக்குது, பக்தியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ஒரு விதமான ஜனங்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னா தேவனால் வருகிற மகிமையை தேடாதபடி மனுஷனால் வருகிற மகிமையை தேடுறாங்க. இதெல்லாம் இருந்த பிறகு மனுஷனுக்கு நம்ம மற்றவங்க புகழணும்னு எதிர்பார்க்கணும், பாராட்டணும், எப்பவுமே பாராட்டணும்னு நினைக்கிறது. கொஞ்சம் ஆலோசனை சொல்லிட்டா, குறை சொல்லிட்டா அவ்வளோதான் போச்சு, முகம் மாறிக்கு. அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் மனுஷர்கள் நம்மை புகழ வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை புகழ வேண்டும், எங்கே போனாலும் நமக்கு பாராட்டு வேணும். இதோ அப்படி எதிர்பார்க்கிறார். தேவனாலே வருகிற மகிமையை அவர்கள் தேடவில்லை. தேவன் தங்களை பாராட்ட வேண்டும், கர்த்தர் தங்களை பாராட்ட வேண்டும்,
அப்படி நினைக்காதபடி மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் விதமான மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு விதமான 2 மக்கள் இருக்கிறாங்க. ஸோ உலக வாழ்க்கை நமக்கு எப்படி ஆசீர்வாதமாக்குறது, கத்திலிருந்து நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை பெறுவது என்று எதிர்பார்த்து கொள்ளும். எதிர்பார்த்து கொள்ளுவோம். நம்ம அப்படி எதிர்பார்த்து கொள்ளும். ஆண்டவர் எப்பொழுது நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார், எப்பொழுது நம்மை ஆஸ்வதிப்பார், எப்பொழுது இந்த விதமான பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தருவார் என்று நம்ம பெரஸ்தா குளத்துல இது அந்த மண்டபத்துல படுத்து கிடந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நல்ல உலகபரமா செட்டில் அவங்களுக்கு என்னன்னா அதுல திருப்தி இல்லாதபடி இதை கத்தருக்கு மகிமையா ஜீவிக்காதபடி, கத்தர் தங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நினைக்காதபடி, மனுஷர்கள் நம்மளை என்ன சொல்லுகிறார்கள், நமக்கு பாராட்டு தருகிறார்களா என்று எதிர்பார்க்கிறார்கள். வேதபாரதி பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், பிரதான ஆசாரியர்கள் இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இருந்தார். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக உலகத்தில் வரும் பொழுது இந்த 2 குரூப் ஆஃப் மக்களை பார்த்து இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அவ்விதமாக சொல்லியிருக்கிறார். What the condition of these people were. இந்த ஜனங்களுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் அவிதமாக இருக்கிறார்கள், blind, halt, withered in their bodies. These people knew their condition. இந்த ஜனங்களுக்கு தன்னுடைய நிலைமை என்னன்னு தெரியும். நம்ம குருடா இருக்கிறோம், நம்ம முடமா சப்பாடியா இருக்கிறோம், நம்முடைய சூம்பின உறுப்புடையவர்களா இருக்கிறார்கள். நமக்கு என்னைக்கு அற்புதம் நடக்கும். இவங்க தன்னுடைய நிலைமையை அறிந்திருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய நிலைமையை அறியணும். இவங்க நிலைமையை விட அவங்க நிலைமை மோசம். ஆவிக்குரிய பரமா அவங்க ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. இவங்க பாடியில நேச்சுரலா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்காங்க. தேவனுடைய பார்வையில இவங்களை விட அவங்க மோசமான நிலையில இருக்கு. இவங்க என்ன எதிர்பார்க்கிறார்கள்? இந்த பிரதேச குளத்துல இருக்கிறவங்க சூப்பர் நேச்சுரல் விசிட்டேஷன் வருமா, கர்த்தர் நமக்கு அற்புதமாக நமக்கு காட்சியிலே தோன்றுவாரா. இயேசு கிறிஸ்து காட்சியிலே தோன்றினால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். அல்லேலூயா. யோசபாத் இதை நாங்க ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் காட்சியிலே தோன்றினார். அல்லேலூயா. கர்த்தர் காட்சியிலே தோன்றிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில நிலைமை எல்லாம் மாறிவிடும். அல்லேலூயா. அதான் சூப்பர் நேச்சுரல் விசிட்டேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நார்மல் லைஃப் நமக்கு வருமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜூஸோ அந்த யூதர்களோ என்ன செய்யறார்கள் என்றால் அதெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில ப்ராப்ளம் இல்லை. மனுஷர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். மனுஷரால் வரும் மகிமையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மனுஷர்கள் நம்மை குறித்து பெருமையாக பேசுகிறார். ரதி ரதி என்று சொல்ல வேண்டும். பந்தனங்களை விரும்புகிறார்கள். சந்தை வெளியிலே பந்தனங்களை எதிர்பார்க்கிறார்கள். தங்களை எல்லாரும் விஷ் பண்ண வேண்டும், தங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஜெபாலயத்திலே முதன்மையான இடத்தை பெறுகிறார்கள். இவ்விதமாக மக்களை இயேசு கிறிஸ்து காண்கிறார். நம்ம எல்லாரும் இன்னைக்கு பெருசா குளத்திலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் பெருசா. நீங்க எல்லாரும் பெருசா குளத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அது எப்படி வரணும்? அங்க ஒரு ஆட்டு வாசல் வழியா வரணும் போட்டு 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அந்த பெதஸ்தா குளம் எங்கே இருக்கிறதுன்னா ஆட்டு வாசல், சீப் கேட் பக்கத்துல இருக்கு. எருசலேமின் மதில்கள்ல 12 வாசல் இருக்கு. அதுல ஒரு கேட், 12 கேட்ல ஒரு கேட் சீப் கேட், ஆட்டு வாசல். அதனால நம்ம எல்லாம் ஆடு. அல்லேலூயா. சீப். அல்லேலூயா. நம்ம சீப் கேட் வழியா வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சீப் கேட் யாரு? இயேசு கிறிஸ்து. நானே ஆடுகளுக்கு வாசல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்குள் வந்திருக்கிறோம், அவருடைய சபையிலே வந்திருக்கிறோம். ஆமென். ஃப்ரண்ட் டோர் வழியா வந்திருக்கிறோம், பேக் டோர் வழியா வரல, நம்ம ஃப்ரண்ட் டோர் வழியா வந்திருக்கிறோம். ஆமென். கள்ளத்தனமாக வரல, நம்ம நேர் பாதையில வந்திருக்கிறோம். ஆமென். அதான் நம்ம இங்க இருக்கோம், வாட்ச் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு எப்பொழுது பதில் தருவார், நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது அந்த சேஞ்ச் வரும், நம்மை கர்த்தர் எப்பொழுது சந்திப்பார் என்று காத்து கொண்டிருக்கோம். எத்தனை விதமாக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ட்ரபிள்ல இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குது. கர்த்தர் என்னைக்கு அந்த விசிட்டேஷன் வரும், என்னைக்கு என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரும், எங்கள் வாழ்க்கையில தேவன் எப்பொழுது எங்களை கண்ணோக்கி பார்ப்பார் என்று சொல்லி we have come to watch and wait for the troubling of the water. தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அநேக வருஷங்களாக இதோ தேவதூதன் திடீரென்று தோன்றி தண்ணீரை கலக்கும் பொழுது, ட்ரபிளிங் ஆஃப் த வாட்டர் வரும் பொழுது போகிறார்கள், சுகம் கிடைக்கிறது. இது ஒரு பெரிய விட்னஸ். அது உண்மையாக நடக்கிற சம்பவம்.
அது ஒரு சாட்சி, உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாட்சியை கண்டவர்கள் தான் தாங்களும் எப்படி அதுக்குள்ளே போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த யூதர்கள் பக்தி வாய்ந்தவர்கள், வசதி வாய்ந்தவர்கள், அதிகமாக படித்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ரொம்ப ரிலீஜியஸா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மத்தியிலே வந்திருக்கிறார். யாரை ஆராதிக்கிறோம், யாருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அவர் அங்கே மாம்சத்தில் வந்திருக்கிறார். அவரை அறியாதபடி இருக்கிறார். Looking for the price of man. இத மனுஷனுடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டு தாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மத்தியில் இருக்கும் பொழுது அவர் யார் என்று ரெகனைஸ் பண்ணுவது மாத்திரமல்ல, இது அவரை அசட்டை செய்கிறவர்களாகவும் அவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவும் இருக்கிறார். அதனால அவங்களுக்கு ஒரு விசிட்டேஷன் வந்தது, தேவன் அவர்களை சந்திக்கும் காலம் வந்தது. அந்த விசிட்டேஷனை மிஸ் பண்ணிட்டார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடினாலே சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு உன்மேல் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும் என்று சொன்னார். சந்திக்கும் காலத்தை, தேவன் அவளை சந்திக்கும் காலத்தை அவளை அறியாதபடி தேவனை அவள் ரெகனைஸ் பண்ணல. God in their midst, அவங்க மத்தியில் தேவன் இருந்தார். ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. அவரை குற்றம் சுமத்தினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். They always miss it. இது அவர்கள் எப்பொழுதுமே அதை தவற விட்டு விட்டார். அதனால் அவர்களுக்கு என்ன வந்தது? ஜட்ஜ்மெண்ட் வந்தது. புறமாதையிலே தள்ளப்பட்டார். தன்னுடைய செய்தியை அடிக்கடி சொல்லுகிறார், பல முறை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மனுஷனுக்கு கடந்த காலத்து காரியம் தெரியுமா? கடந்த காலத்துல கர்த்தர் அவ்வளவு காரியத்தை செய்தார், அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் மகிமை செலுத்துவானா? நடக்க போற காரியமும் தெரியுமா? அதற்காக தேவனை துதிப்பானா? இப்பொழுது என்ன செய்கிறார் தான் தெரியும். Man is further praising God for what he did to. அவர் என்ன செய்தார் என்று அவருக்கு தெரியும். அதுக்காக அவன் தேவனை துதிக்கிறான். Looking forward for what he will be. அவர் வருங்காலத்திலே எப்படி இருப்பார் என்று அவனுக்கு தெரிகிறது. He is ignoring what he is doing. அவர் இப்பொழுது என்ன செய்கிறார் என்பதை அவன் அறிய மாட்டாமல் இருக்கிறார். That is just the nature of man. அது மனுஷனுடைய சுபாவமாய் இருக்கிறது. He hasn't changed. இதோ மனுஷன் மாறவில்லை, இதோ தேவன் மாறவில்லை, அவருடைய சுபாவம் மாறவில்லை. மனுஷனுடைய சுபாவங்கள் மாறாமல் இருக்கிறது என்று திருப்பதற்கான சொல்றோம். அதனால கடந்த காலத்தில் மோசே மூலமா இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி 40 வருஷமா அற்புதத்தை செய்து அவங்கள பாவம் தேவனோட கானான் தேசத்துக்கு வழி நடத்தினார். அது நல்லா தெரியும். அதற்காக கர்த்தரை நம்ம சோத்தரிப்போம் என்று சொல்லுவார்கள். கர்த்தர் கடந்த நாட்களில் செய்து சொல்லுவார்கள். இதை மார்ட்டின் லூத்தர் என்ன செய்தார், ஜான் வெஸ்லி என்ன செய்தார், அது கூட அவங்க சொல்லுவாங்க. ஆனா இப்பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார் என்று அதை சொல்லலாம். God sent a prophet. இந்த கடைசி காலத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கிறார். ப்ராமிஸ் வேர்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7வது சத்தத்தின் நாட்டிலே 8வது தேவராசியம் அதுதான் அவங்களால கண்டுபிடிக்க. பெரிய பிரீச்சர் தான், உலக இன்டர்நேஷனல் பிரீச்சர் தான், தெரியாது. சொல்லியிருக்கிறார். இப்பொழுது என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா வருங்காலத்தை சொல்லுவான், கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார், நம்மெல்லாம் போயிருவோம், இயேசுராஜா வருவார் என்று அதெல்லாம் பாடம் பாடுறாங்க, அதை குறிச்செல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. இது ஒரு 1000 வருஷம் ஆளுகை செய்வார், அதையும் பிலீவ் பண்றாங்க. இதை நினைச்சிருந்தால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, நியூ ஜெருசலேம் எல்லாத்தையுமே பிலீவ் பண்றாங்க. இப்பொழுது என்ன செய்கிறாருங்கிற பெந்தெகோஸ்தே பிரீச்சர்ஸுக்கும் இதை மற்ற கன்வென்ஷன் பிரீச்சர் யாருக்குன்னே தெரியாது. சில பேர் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார்கள், அவங்களுக்கு இது அறவே தெரியாது. பாத்தீங்களா? இதுதான் இயேசு கிறிஸ்து காலத்திலே அப்படிதான். மோசே நம்மளை வழிநடத்தி வந்தார், நாம இப்ப அந்த தேசத்துல இருக்கிறோம். ஜோஷுவா நமக்கு அதை கைப்பற்றி நமக்கு பங்கு வைத்து கொடுத்தார். அதே லேண்ட்ல நம்ம இருக்கிறோம். இதோ மேசியா ஆளுகை செய்வார், உலகத்தை ஆளுகை செய்வார், எருசலேமை தலைநகரமா வச்சு ஆளுகை செய்வார். வருங்காலத்தையும் நம்பினாங்க, கடந்த காலத்தையும் நம்பினாங்க. இப்போ அதே மேசியா மாம்சத்துல வந்திருக்கிறாரு, கண்டு கொள்ள முடியவில்லை. அந்த விசிட்டேஷனை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதே தான் அவங்களுக்கு என்னமா அதுதான். ஏனென்றால் அவர் மனுஷனுடைய மகிமையை ஏற்றுக்கொள்கிறார். மனுஷரால் வருகிற மகிமையை மனுஷர்கள் தங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு அதிகாரிகளும் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்தார்களாம். பைபிள் அர்த்தமா எழுதியிருக்கிறது. யோவான் 12:42-43.
அப்படி இருந்தும் ஜபாலத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அதே வேலைக்கு திருப்பி அநேக அதிகாரிகள் அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் அவங்களும் இயேசுதான் கிறிஸ்து என்று அறிந்தார்கள். ஆனாலும் அவரை பகிரங்கமாக அறிக்கை செய்யவில்லை. ஏனென்றால் பரிசேயர் அவங்க ஜபாலயத்துக்கு புறம்பாக்கி விடுவார்கள். நீங்க ஜபாலயத்துக்கு வரக்கூடாது என்று புறம்பாக்கி விடுவார்கள். அதற்கு பயந்து போய் அவங்க அதை அறிக்கை பண்ணவில்லை. ஏனென்றால் தேவனால் வருகிற மகிமையை காட்டிலும் மனுஷனால் வரும் மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். அவங்க நம்மளை கொஞ்சம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நம்ம எந்த மெசேஜில் பாஸ்டர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அந்த பெரிய பாஸ்டரோட போய் ஐக்கியப்படணும். அப்படி ஐக்கியப்படலைன்னா நம்மளை மெசேஜில் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஃபாரினர்ஸ் அமெரிக்கா கனடாக்காரங்கிட்ட போய் ஐக்கியப்படணும். அப்படி ஐக்கியப்படலைன்னா அவரு சொல்லணும்னா டோனி ஆமா சொல்லலை அல்ல எக்ஸிஸ்கர் சொல்லலைன்னா இது நம்ம செய்தியில் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவங்க நமக்கு சர்டிஃபிகேட் தரணும். நமக்கு மேலே இருந்தால் சர்டிஃபிகேட் வரணும். அவங்க எல்லாம் டீச்சர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா ஓடுறாங்க அங்க போய் ஜாயின் பண்ணிடலான்னு ஓடுறாங்க. மனுஷனால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம தேவனால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளணும். இவங்க கர்த்தரை அறிந்திருந்தாலும் அவங்க அதுல ஒரு பாகமாக மாறவில்லை. காரணம் என்ன? அவங்க சர்டிஃபிகேட் தர மாட்டாங்களா? அவங்க நம்ம புறமாக்கிறாங்க. நம்ம மெசேஜ்ல இல்ல. இவர் பெந்தகோஸ்து போல உதவி செய்யற. இவர் மெசேஜ்ல இல்ல. பெரிய பாஸ்டர் ஹெட் பாஸ்டர் சொல்றாரு. ஹெட் பாஸ்டர் என்ன சொன்னா நமக்கு என்ன? நமக்கு ஹெட் பாஸ்டர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. எனக்கு மேல ஹெட் பாஸ்டர் அவர் தான். நீங்க ஹெட் பாஸ்டர் கிடையாது. நம்ம தேவனால் வரும் மகிமையை தேடுறோம். அல்லேலூயா. மனுஷரால் சர்டிஃபிகேட் நமக்கு தேவை. சென்னையில் இருக்க ஹெட் பாஸ்டர் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? They love the praise of men more than the praise of God. அவள் தேவனால் வருகிற புகழ்ச்சியை விட மனுஷரால் வரும் புகழ்ச்சியை விரும்பினார்கள். தேவனால் நமக்கு புகழ்ச்சி உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உங்களுக்கு புகழ்ச்சி உண்டு. நம்ம மனுஷரால் வருகிற பாராட்டத்தை விரும்பலன்னா தேவன் நம்மை பாராட்டுவார். நமக்கு பாப்புலாரிட்டி உண்டா? பாப்புலாரிட்டி உண்டு. பாப்புலாரிட்டி நம்ம தேடாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பாப்புலாரிட்டி நமக்கு வரும். எப்படி வரும்? கர்த்தரால வரும். அல்லேலூயா. பாப்புலாரிட்டியை தேடவே இல்லை. கர்த்தர் நமக்கு பாப்புலாரிட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனால் வரும் மகிழ்ச்சி புகழ்ச்சி எப்படி? 1 Peter 1:7 1 Peter 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற ஒரு விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக. இது அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிற அதிக விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு புகழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டு. எப்படி இருந்தால் உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு புகழ்ச்சி கனத்தையும் கொண்டு வரும். தேவனால் மகிமை எப்படி வரணும்னா நம்முடைய ஃபெய்த்தை ஆண்டவர் பாராட்டுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனால் வருகிற மகிமை முக்கியமா மனுஷனால் வருகிற புகழ்ச்சி முக்கியமா? இது அதை விட மேலானது. அல்லேலூயா. நம்ம அதை விரும்புகிறோம். எதுவே விரும்புகிறோம்? கர்த்தர் நம்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் நம்மை புகழ வேண்டும். கர்த்தர் நமக்கு கர்த்தையும் மகிமையை கொண்டு வர வேண்டும். அப்படி வரணும்னா நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது பொன்னாக விளங்கினால் கர்த்தர் நம்மை குறித்து பாராட்டுவார். அல்லேலூயா. The praise and honor எப்பொழுது வருது? The appearing of Christ. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது ஆங்கிலத்தில் the appearing of Christ. இப்பொழுது நம்ம எங்கே இருக்கிறோம்? The appearing of Christ. அல்லேலூயா. 1963 இருந்து ராப்சர் வரைக்கும் அதுக்கு என்ன காரணம்? The appearing of Christ. இப்பொழுது நம்ம appearing இருக்கோம். இப்பொழுது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் கர்த்தர் தருகிறார். நீங்க உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது சுத்த பொன்னாக விளக்கும் என்றால் உங்களுக்கு விசுவாசமும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் கர்த்தரால் வரும். அல்லேலூயா. கர்த்தரால் வரும் மகிமையை நம்ம தேடுறோம். நமக்கு மகிமை வேணும், நமக்கு புகழ்ச்சி வேணும். அது கர்த்தரிலிருந்து வரணும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டு அது ரியல் ஃபெய்த்தா இருக்கும் என்றால் கண்டிப்பா கர்த்தரால் நமக்கு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அப்பியரிங் டைம்ல அந்த மகிமை தர இப்பொழுது நீங்க புகழப்படுவீங்க. அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம எபிரேயர் 11 வாசிக்கும் பொழுது கர்த்தரால் வருகிற மகிமை அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த ஃபெய்த் ஹீரோஸ் அங்கே வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவங்களை பாராட்டுகிறார். முதலாவது ஆபேலை பிடிச்சு பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபேலை பாராட்டுகிறார். ஆபேலுக்கு புகழ்ச்சியை கொடுக்கிறார்.
ஆபேலுக்கு கனத்தையும் மகிமையை கொடுக்கிறார். சின்ன பிள்ளைகள் அடிக்கடி கீழே போகக்கூடாது, நல்ல பழக்கம் கிடையாது. தாய்மார் கொண்டு கண்டிஷன்ல வைக்கணும். எதிரேல் 16 விசுவாசத்தாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தான். பாருங்க, கர்த்தரே அவனை புகழுகிறார். இதான் தேவனால் வரும் புகழ்ச்சி. ஜூஸ் மனுஷரால் பாராட்ட எதிர்பார்த்தாங்க. ஆனா ரியல் பிலிவர் தேவனால் வரும் மகிமையை எதிர்பார்க்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபெய்த் ரியலா இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை பாராட்டும். ஒரு உலகத்தின் பார்வையில நம்ம சாதாரண ஆளா தெரியலாம், மற்றவர்கள் நம்ம சீப்பா நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் எனக்கு சரி அவர் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க ஆபேல் ஆண்டவர் புகழுகிறார். ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கணும். விசுவாசத்தினாலே அவன் காயினுடைய பலியை பார்க்கல, நேர்மையான பலியை செலுத்தினான். 2 பேர் பலி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் காயினை அங்கே பாராட்டவில்லை, அங்கே ஆபேலை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. இவன் பலி better sacrifice. ஹல்லேலூயா. இவனுடைய பலியை காட்டிலும் இவனுடைய பலி மேன்மையான பலி. கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிக்கிறார். அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஹல்லேலூயா. ஒரு பலியை கொண்டு வர வேண்டும் என்றால் அவனுக்கு ரெவலேஷன் வேணும். Faith means revelation. தேவனை எப்படி சந்திக்க முடியும்? ரத்தத்தின் மூலமாக சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் ஒரு பாவியை எங்கே சந்திக்கிறார் என்றால் ரத்தத்தின் அடியிலே சந்திக்கிறார். சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடியிலே சந்திக்கிறார். God means a sinner under the shed blood of the Lamb. இதோ சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் தான் சந்திக்கிறார் என்ற வெளிப்பாடு ஆண்டவர் அவனுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். அந்த வெளிப்பாட்டினாலே அவன் அந்த பலியை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அவனை புகழ்ந்தார். ஹல்லேலூயா. இவனுடைய சாக்ரிஃபைஸ் அவனுடைய சாக்ரிஃபைஸை காட்டிலும் அவனை விட இவன் பெட்டர். அதான் அவனை விட இவன் பெட்டர் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். அவங்கள விட இவங்க பெட்டர் இருந்தாங்க. சொல்லுறதா அவங்க கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். காயினை விட ஆபேல் சிறந்தவன். எப்படி சிறந்தவன்? விசுவாசத்தினால. அவன் என்ன செஞ்சாலும் he brought a better sacrifice than that of Cain. இதோ காயினை பார்க்கிலும் மேலான ஒரு பலியை கொண்டு வந்தான். he offered unto God a living sacrifice. பாருங்க, முதலாவது அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பலியை கொண்டு வர வேண்டும். கர்த்தர் அவனை சந்திக்க வேண்டும் என்றால், நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தத்தின் கீழ் வர வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையில் வரும் பொழுது ரத்தத்தின் கீழ் வருகிற, வார்த்தையை விட்டு விலகும் பொழுது ரத்தத்துக்கு அப்பா போகும் பொழுது நியாய தீர்ப்பு தான். நம்முடைய பலியை நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் என்ன சொன்னேன்? 5 horns and 5 eyes உடையதானே, 5 கொம்புகளை, 7 கொம்புகளை, 7 கொம்புகளை 7 கண்களை உடைய அந்த ஆட்டுக்குட்டி தான் நம்முடைய பலி. ஹல்லேலூயா. fullness of God. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பலியை ஆண்டவர் நமக்கு கொடு. அந்த பலியை பெனான் இன்ட்ரோடியூஸ் பண்ணினார். அந்த லேம்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஹல்லேலூயா. அந்த லேம்ப்ல இந்த ஜீவன் நமக்குள்ள வந்திருக்கு. ஹல்லேலூயா. அந்த லேம்ப் நமக்காக பலியாக இருக்கிறது. அந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அவன் இவன் தன்னுடைய பாவ மன்னிப்புக்கு ஒரு பலியை கொண்டா இன்பு என்ன செய்யறான் என்றால் அதே பலிபீடத்துல காயின் அவனை கொண்டு போட்டுவிட்டான். He brought a sacrifice. அவன் பின்பு he became the sacrifice. அவனே பலியாக மாறிவிட்டான். இதோ காயின் அவனை கொண்டு போட்டான். அதே பலிபீடத்துல அவன் மரிச்சுட்டான். அந்த ஆட்டை எந்த பலிபீடத்துல ஆட்டை பலி செலுத்துறானோ அதே பலிபீடத்துல காயின் அவனை கொண்டு போட்டு விட்டான். அதே போல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம யாரும் கொண்டு போடுறதுன்னு நம்ம நினைக்கிற ஆவிக்குரிய வெளிப்பாடாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. ரத்தத்துக்கு நான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அந்த ரத்தத்தின் கீழ் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால் நம்மை பலியா ஒப்புக்கொள்கிறோம். We begin the sacrifice. ஹல்லேலூயா. ரோமர் 12 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி. சகோதரரே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி. நம்ம நம்முடைய சரீரத்தை நம்ம லிவிங் சாக்ரிஃபைஸா ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். நான் பிலீவ் பண்றேன். எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. ரைட். நீங்க உங்களை பலியா ஒப்பு கொடுத்தீங்களா? அது அடுத்த கொஸ்டின். அது ரொம்ப கடினமான காரியம். அதான் காலையில் சொன்னேன். நிறைய பேர் மெசேஜை கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், சந்தோஷப்படலாம், பாக்கி தேனா அது வார்த்தையா மாறணும்னா அது கடினமான காரியம்.
இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், உனக்காக கல்வாரியில் எல்லாத்தையும் செய்தார், உனக்காக ஜீவனை கொடுத்தார். டினாமினேஷன் பிரீச்சர்ஸும் அதை பேசுறாங்க. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னதாக அதை செய்தார். எல்லாரும் பிரீச் பண்றாங்க. அது ஈஸி தான், கேட்க சந்தோஷம். நான் உன்ன ஜீவ பலியா ஒப்பு கொடு, அது கடினமா இருக்கா? நீங்க எதுவுமே நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுத்தவங்க தான் நிலைச்சிருக்க முடியும் வார்த்தையில, மற்றவங்க நிலைச்சிருக்க முடியாது. இது கடினமான உபதேசம் என்று சொல்லி போய்விடலாம். You can't give a sacrifice unto you, unto God without having a revelation. இதோ நமக்கான ஒரு வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக மரித்தார். ஹல்லேலூயா. நான் அதனாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது என்னை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு தேவனால் புகழ்ச்சி வருது. ஹல்லேலூயா. தேவனால் ஒரு புகழ்ச்சியை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆமென். உலகத்து மக்களை பார்க்கும் பொழுது பாராட்ட வேண்டும் என்றுதான் உலகத்தை மக்கள் நினைக்கிறார்கள். நம்ம ஒரு சாதனை செய்யணும், அதனால நம்ம பேப்பர்ல வரணும், மேகசின்ல வரணும், உலகத்துல நம்ம நோபல் பிரைஸ் வாங்கணும், நான் ஒன்று சாதித்தேன்னு சொல்லி உலகமெல்லாம் நெட்ல வரணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அதே போல இந்த நேரத்துக்குரிய செய்தியில் இருக்கவங்க என்னன்னா, கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நான் முடிவு செய்ய போறேன், அங்கே சர்ச்சை ஆரம்பிக்க போறேன், இங்கே சர்ச்சை ஆரம்பிக்க போறேன், அழைப்பு இருக்குதா, காலிங் இருக்குதா, அனாய்ச்சிங் இருக்குதான்னு யோசிக்கிறதே கிடையாது. அவங்க எல்லாம் உடனே சபை ஆரம்பிப்பாங்க. அல்லது அந்த பாசத்தை சண்டை போட்டுட்டு போயிட்டு இவங்க போயிட்டு வர இடத்துல சபை ஆரம்பிப்பாங்க. இவங்கெல்லாம் லீடராக மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தங்களை ஆடு போல ஒப்பு கொடுத்து மேய்ப்பனை பின்பற்ற விரும்புகிறாங்க. இவங்கெல்லாம் புகழ்ச்சி எடுப்பாங்க. பாஸ்டர் தான். அதான் 4 பேர் இருந்தால் போதும், அவங்க பாஸ்டராக நம்ம செய்யலாம். அநேக இடங்கள் விதமாக இருக்கு. அதனால அவங்க லீடராக நினைக்கிறாங்க. மேய்ப்பனுக்கு அடங்கி இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஷெப்பர்ட். ஷெப்பர்டுக்கு அடங்கி ஒரு ஷீப்பா வழி நடத்தப்பட விரும்பல. நம்ம வழிகாட்டியாக மாறணும்னு நினைக்கிறாங்க, வழி நடத்தப்பட விரும்பல. ஹல்லேலூயா. நான் ஒரு ஷெப்பர்டா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு நான் ஒரு ஷீப். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடாக இருக்க விரும்புகிறேன். அவருடைய சத்தத்துக்கு செவி கூடாத ஆடு மேய்ப்பனாக மாற முடியாது. நம்ம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் அது விரும்புகிறோம்? அப்படியாப்பட்டவர்களுக்கு கர்த்தரால மகிமை வரும். இது அவங்க பாஸ்டர் ஆயிடுச்சு, அவங்க பெரிய போஸ்ட்ல வரும் பொழுது அவங்க மகிமையை தேடுறாங்க. அது மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்வது. அது மாத்திரமல்ல, நம்ம டாப்ல உலகத்துல நம்ம டாப்ல வரணும், நம்ம உலகத்துல ஒரு பெரிய போஸ்ட்ல வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. மினிஸ்டர் ஆகணும், என்ன சொல்றாங்க, டாப் போஸ்ட்ல வரணும். நம்ம டாப்ல இருக்குது, நியூ ஜெருசலேமுக்கு போகணும் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. அந்த டாப் கண்ட்ரியை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறோம். எத்தனை பேர் விரும்புகிறோம்? அதுல நம்முடைய சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறோம். ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதோட மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. ஒரு எஜமான பிரியப்படுத்துறதுக்காக அவன் ராத்திரி பகலா அங்க போய் அவன் வேலை செய்யறான். எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் பாடுறான். அதனால அவனை பிரியப்படுத்தணும், அவன் நமக்கு ஏதோ சம்பளம் தாரான்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் அடிமைப்பட்டு ஆண்டவரையே புறக்கணிச்சு வச்சிருந்தாங்க. இவ்விதமா மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நம்மளும் ஆண்டவரை பிரியப்படுத்தி ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறோம்? இதுதான் தேவனால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. நம்ம மனுஷனால் வருகிற மகிமையை காட்டிலும் தேவனால் வருகிற மகிமையை, ஏனென்றால் அவருடைய அன்புதான் உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. மனுஷனுடைய அன்பெல்லாம் குறைவுள்ளது. இயேசு கிறிஸ்துடைய அன்பு மேலான அன்பு. பெர்ஃபெக்ட் லவ். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிப்பார். வியாதியா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் நம்மை நேசிப்பார். எந்த நிலையிலும் நம்மை கைவிடாது. முடிவில் அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. இதோ குறைகள் இருந்தாலும் அதை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. மனுஷன் நம்மை புறக்கணிக்கிறான், இயேசு கிறிஸ்து நம்மை புறக்கணிக்க மாட்டார். அதனால நம்ம காலையில் இருந்ததிலிருந்து சிந்தனை அவர் தான், ராத்திரி தூங்க போற வரைக்கும் சிந்தனை அவர் தான். இயேசுவையே சிந்தித்து தூங்குறோம். அவர் எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு மிஸ்ட்ரி இருக்கு. நான் அடிக்கடி சிந்திப்பேன், என் வாழ்க்கையில எவ்வளவு மிஸ்ட்ரி இருக்கு. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், எப்படி ஆண்டவர் என்னை வழி நடத்தினார், எப்படி வார்த்தைக்குள்ள கொண்டார், எப்படி ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்தார், இதெல்லாம் நினைக்கும் பொழுது இது ஒரு கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரி. அது அதே போல நீங்க அந்த சிந்தனை நமக்குள்ள வருது. எப்படி கர்த்தர் இப்படி நம்மளை கொண்டார், இப்பொழுது எப்படி மெசேஜ் வந்தது, எப்படி ரெவலேஷன் வந்திருக்கிறது, பெரிய அதிசயமான காரியம். ஹல்லேலூயா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்பொழுதும் அந்த தாட்ஸ் தான் நம்மளுடைய மனசுல ஓடுது. ஹல்லேலூயா. நம்முடைய மனவாளனை குறித்து நம்ம தியானிக்கிறோம்.
எப்படி ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்கிறது. யார் அப்படி டீல் பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில? அவர் தான் ரொம்ப டீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில முக்கிய பங்கு அவர் தான். எத்தனை பேர் நினைக்கிறேன் இதுதான் தேவனால் வருகிற மகிமையை தேடுறது. ஹல்லேலூயா. மனுஷனால் வருகிற மகிமையை எடுக்கும் பொழுது மனுஷன் வந்து எதை செய்வான்? இன்னைக்கு பாராட்டலாம், நாளைக்கு வந்து எதை செய்வான் என்றால் புறக்கணிக்கலாம். பீப்புள் ஆர் பீப்பிள், மனம் மாறக்கூடியவர்கள். They love you one moment. ஒரு நேரத்தில் உங்களை நேசிப்பார்கள். உண்மையாகவே உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவான். அப்படிதான் இன்னைக்கு செல்போன்ல பேசுறது, நெட்ல என்ன செய்யறால் இதை அப்படி பேசி இது அநேக ஆத்மாக்களை வாழ்க்கையை வந்து பொல்லாதவர்கள் கவிழ்த்து போடுகிறார். அந்த பெண் வந்து நம்பி விடுகிறது, வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அவனுடைய அன்பு ஒன் மூமெண்ட் அவன் நேசிப்பான், உலகத்துல இருக்கு தெரியாது. ஒன் மூமெண்ட் நேசித்து அடுத்த மூமெண்ட்ல காஸ்ட் யூ அசைட், இதை நான் புறக்கணித்து விடணும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாது. ஹல்லேலூயா. நம்ம அவரால் ஒரு புகழ்ச்சியை நம்ம தேடணும். ஹல்லேலூயா. அந்த பூலா பெதஸ்தா குளத்தில் இருக்க மக்களுடைய நிலைமை நான் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த மக்களுடைய என்னென்றால் சிலர் வந்து பிளைண்டா இருக்கிறாங்க, சிலர் வந்து சப்பானிகள் ஹால்ஸ், சிலர் வந்து விதர்டு, இதென்றால் உறுப்புகள் வந்து அங்கே ஊனமற்றதாக காணப்படுது. ஹால்ஸ், பிளைண்ட் அண்ட் விதர்ட், இவ்விதமான மக்கள் அங்கே இருக்கிறார். நீங்க லவோடிக்கியா கண்டிஷன் விதமாக தான் இப்பொழுது இருக்கிற லவோதிக்கியா சபையினுடைய நிலைமை இந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற மக்களுடைய நிலைமையாக இருக்கிறது. பிளைண்ட், நீ பாக்கியப்படவும், நீ தரித்திரனும் துருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் 17 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3. நீ நிர்வாகியமுள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும். லவோதிக்கியா சபையினுடைய நிலைமை அதிகமாக இருக்கு. இப்பொழுது இருக்கிற லவோதிக்கியா சபை, பெந்தேகாஸ்தல் சர்ச், லவோதிக்கியா சபையானது குருடாய் இருக்கிறது. பிளைண்ட், நீ நிர்வாகியப்படவும், நீ தரித்திரனும், நீ குருடனும், நீ என்றால் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால பிளைண்டா இருக்கிறார். இப்பொழுது தண்ணீர் கலங்குகிறது. Just don't sit there. நீ பிளைண்டா இருந்துட்டு அங்க இருக்காத. தண்ணி கலங்குது, போ உனக்கு சரியாயிரு, கண்ணு சரியாயிரு. நீ ஹால்ட்டா இருக்கிற, சப்பானியா இருக்கிற, நீ அங்க உட்கார்ந்து இருக்காத, போ தண்ணிக்குள்ள போ, உனக்கு சுகமாயிரும். ஹல்லேலூயா. நீ சூம்பின உறுப்பை உடையவனாய் இருக்கிறாய், தண்ணிக்குள்ள போ. கை என்ன செய்திருந்தால் அதுல ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, பேருக்கது இருக்குது, கால் விழுந்து போச்சு, இதோ கால் குளகுளன்னு ஆடுது, அதான் சூம்பின உறுப்பு. இது மாதிரி சூம்பின உறுப்போடு இருக்காத. டோன்ட் சிட் தேர். நீ அங்க உட்கார்ந்து இந்த மண்டபத்துல உட்கார்ந்து இருக்காத, போ, தண்ணி கலங்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஏஞ்சல் இஸ் ஹியர். ஹல்லேலூயா. தூதனானவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. The mighty angel is here. Hallelujah. The mighty angel is Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். Hallelujah. இப்பொழுது நீ அந்த நிலைமையில இருக்க வேண்டாம். தண்ணீர் கலங்கிறது. Troubling of the water. Go into the water. Receive healing. Amen. Receive strength. Hallelujah. Just don't sit there. The water is trouble. He is here to heal everybody. Hallelujah. இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். Hallelujah. சாப்பாடு குந்தி நடப்பது. பெரியா கேட்கிறான், நீங்கள் எந்த மட்டும் 2 நிலைமையினாலே குந்தி நடப்பீர்கள். 1 ராஜாக்கள் 21 வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 21 வாசிக்கிறோம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நிலைமையினால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். நீங்க எந்த மட்டும் 2 நிலைமையினாலே குந்தி நடப்பீர்கள். இயேசு கிறிஸ்து தெய்வமா, பிதா தெய்வமா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேர் இருக்காங்களா? அது இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் கரெக்டா? அது பிதா, குமாரன், பரிசுத்தாவி கரெக்டா? இந்த சாப்பிடுறது மக்கள் 2 நிலையினால குந்தி நடக்கிறாங்க. அதே போல செய்தி ஏற்றவனுக்கும் நிறைய கன்ஃபியூஷன். நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியத்தை வெளிப்படுத்தினாலும் அது நமக்கு சொந்தமாயிடுச்சு. ஹல்லேலூயா. நமக்கு அடாத காரியத்தை போய் நம்ம தலையிடுறதில்லை. யானை தடையை பார்த்து யானை கையில் போல இருக்குன்னு வாழை பார்த்தான், ஒருத்தன் காலை பார்த்து தடையை பார்த்து யானை தூணமாகி இருக்குது, ஒருத்தன் காலை தடையை பார்த்து யானை மோரம் மாதிரி இருக்குன்னா, அதே போலதான் இந்த நேரத்துடைய செய்தியில அது என்ன பாசர், இது என்ன பாசர், அதெல்லாம் தேவையாது. எது நம்ம ஆத்மாவுக்கு தேவையோ அதை எடுத்து கொடுப்போம். தேவையில்லாத காரியத்தெல்லாம் அது எது இது எதுன்னு கேட்டுட்டு இருந்தா
அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அது குருடங்க தான் அப்படி தவிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணு திறந்து இருக்குது. நானும் நம்முடைய கண்ணை திறந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. முழு உருவத்தை டோட்டல் பிகரை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 7C நம்ம ஆதியாகமத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல வெளிப்படுற வரைக்கும் மொத்த உருவத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது எது பாஸ்டர், இது எது பாஸ்டர்னு கேட்கிறது. நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க குழப்பத்துல இருக்கிறாங்க. 2 நினைவினால குந்தி குந்தி நடக்கிறார். அதனால 2 வழி இருக்குது. ஒண்ணு அவருடைய சொந்த வழி, இன்னொன்னு காட்ஸ் வே. சொந்த வழியில போவதா ஒரு கர்த்தருடைய வழியில பாஸ்டர் சொல்றாரு, நம்மளால போக முடியலையே. சொந்த வழியை விட்டுட்டு காட்ஸ் வேல போவோம். ஹல்லேலூயா. 2 நினைவு நமக்கு வேண்டாம். பாகால தெய்வமான பாகால வழிபடுங்க, கர்த்தர் தெய்வமான தெய்வம். ஏன் நீங்க 2 நினைவா குந்தி குந்தி நடக்கிறீங்க? இப்பொழுது கர்த்தர் எரிஞ்சார் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி பலியை பட்சிக்கும் பொழுது கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இப்ப 2 வழியா குந்தி குந்தி நடக்கல. ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க? நேரம் வேகமா நடக்கல, ஸ்ட்ரைட்டா நடக்கல. கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. நமக்கு இயேசுவே தேவன் என்ற வெளிப்பாட்டை அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறார்? You will have to love one another. Hate other. 2 எஜமான ஊழியம் செய்ய முடியாது. ஒருவரை பற்றி கொண்டு ஒருவரை அவன் நேசிப்பான். நீங்கள் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலகத்துக்கு மரியாதை நாம் மறுபடியும் பிறக்க முடியாது. விதர்ட், சூம்பின உறுப்புடையவர்கள் என்று சொல்லும் பொழுது, விதர்ட் என்றால் ஒரு பாதத்துல ரத்த ஓட்டம் இல்லாம, கைக்கு ரத்த ஓட்டம் இல்லாம, நரம்பு வேலை செய்யலன்னா கை சூம்பினதா மாறும். அதே போல காலுக்கு ரத்த ஓட்டம் இல்லாம அது என்றால் விதர்டா மாறிடும். கால் இருக்கதான் செய்யும், ஆனா கால் சூண்டின உறுப்பாக இருக்கிறது, கை சூண்டின உறுப்பாக இருக்குது. இப்படியாப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார். அது ரத்த ஓட்டம் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். லூக்கா 8:13 வாசிக்கிறான். லூக்கா 8:13 விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே நேர்கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் மண் இருக்குது, கற்பாறையில கொஞ்சம் பள்ளம் இருக்குது, அதுல கொஞ்சம் மண் இருக்குது, கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மண் இருக்குது, அல்லது 1 இன்ச்சுக்கு அங்க சாயில் இருக்குது. விதை அதை முளைக்குது, ஆனா வேறு அங்க போட முடியல. காரணம் கீழே பாறை இருக்கிறது. வெயில் ஏறணும்னா பாறை சூடாகுது. பாறை சூடாகணும், இது வேற ஆழமா போட முடியல. வேற கீச்சு போய் அந்த செடி பட்டு போகுது, மேற்கொண்டு வளராது. சத்தியத்தை கேட்ட உடனே ரொம்ப மாச்சியா சேருது. பாஸ்டர் என்ன செய்வாரு, அவங்க உண்மையிலே பிலீவ் பண்ணுவாங்க, அவங்க பாராட்டுவாரு. அவங்க மேரேஜ் சாலனைஸ் பண்றதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுவாரு. அவங்க அநேக ஆலோசனை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எல்லாம் செட்டில் ஆயிட்டா, மேரேஜ் நடந்து போச்சு, வீடு பிரதேசம் பண்ணியாச்சு, எல்லாம் அவருக்கு முக்கியமான பிரேயர் ரிக்வெஸ்ட்லாம் ஆன்சர் ஆகிவிட்டது, நல்ல ஜாப் கிடைச்சி போச்சு. அதுக்கு பாஸ்டர் விரோதமாக பேசுவோம். என்ன செய்வாங்க, அவங்க சொந்த வழியில போய் பெரிய ஞானிகளா மாறி, அவங்க சொந்த வழியில அவங்க சுய போதைகள் பெரிய நெஞ்சின நீதிமன்றங்களா மாறிடுவாங்க. அவங்க ரொம்ப ஞானம் வந்துடும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டீங்க, கடைசி வரைக்கும் நினைக்கிற வேற போடல, பசுத்தாதி இல்லை. வேற இருக்கிறது போலீஸ், பசுத்தாதி இல்லை. அதனால பின்வாங்கி போகிறார்கள். அவங்க கொஞ்ச காலம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். நாமும் பிலீவ் பண்ணோம், நல்லதான் இது பலன் கொடுக்கணும். கீழே வேறுபட முடியல, நோ ஹோலி கோஸ்ட், வறண்டு போய்விட்டது. அதான் விதர்டு, அதுதான் சூம்பின உறுப்பை உடையது. இவ்விதமாக ஒரு காலத்துல நம்ம இருந்தோம், இப்பொழுது நம்ம ட்ரபிளிங் ஆஃப் த வாட்டருக்குள்ள வந்துட்டோம். we made a whole, hallelujah. நம்ம சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், குணம் அடைந்து இருக்கிறோம். எத்தனை குணம் அடைந்து இருக்கிறோம்? இப்ப அந்த ட்ரபிளிங் ஆஃப் த வாட்டருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். hallelujah. குணம் கலங்கிட்டு இருக்கிறது, ரிவைவல் நம்ம மத்தியில இருக்கிறது. hallelujah. கர்த்தருடைய தூதன் நம்ம மத்தியில இருக்கிறார். the troubling of the water, நம்ம இன்னைக்கு இந்த வாட்டருக்குள்ள இருக்கோம். hallelujah. நம்ம அந்த மண்டபத்துல படுத்து கிடக்கல, அல்லது அங்க உட்கார்ந்துட்டு எப்ப கலங்கன்னு பார்க்கல. இப்போ இட்ஸ் டைம், அப்பியரிங் டைம். hallelujah. Jesus appeared. hallelujah. நாம அந்த அப்பியரிங்குள்ள வந்திருக்கிறோம். எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? அந்த ரிவைவல்ல இருக்கிறோம். அவருடைய வல்லமை நம்மளுடைய சோல் அண்ட் ஸ்பிரிட் மேல இருக்கிறது. the power of resurrection நம்ம மேல இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? the waters of trouble. இப்பொழுது தண்ணீர் கலங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது 38 வருஷமாக ஒரு மனுஷனுக்கு படுத்து கிடக்கிறார். யோவான் 5:5-6 வாசிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து
வாசிக்கலாம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இப்பொழுது எழுதியிருந்தார், 38 வருஷமாக படுத்து கிடக்கிறார். ஒரு வியாதி கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் எஸ் தான் சொல்லியிருப்பான். பைபிள் அதை எழுதுறேன், எஸ்ன்னு சொல்லியிருப்பான். அடுத்தபடி எஸ்ஸோட அவன் நிறுத்தல. அதுக்கு பதில் அவன் ஒரு காரணத்தை சொல்றான். என்னால நடக்க முடியல, சொந்தக்காரங்க யாராவது என்னை தூக்கிட்டு போனா தானே எனக்கு சுகம் கிடைக்கும். எல்லாரும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க. நான் தனியா படுத்து கிடக்கிறேன். யாரும் என்னை கொண்டு போய் விடல. அவன் எப்படி ஜீவனம் பண்ணியிருப்பான்? யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க, யாராவது பிச்சை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிலையில இருந்து எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. என்னை கொலை கலங்கும் பொழுது இதோ என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை என்று அவன் சொல்லுகிறான் என்றால் அவன் எப்படி இருக்கிறான்? அறியாமையில இருக்கிறான். அல்லையா? யார் அவன் பேசுறாங்க அவனுக்கு தெரியல. அல்லையா? இப்போ யார் மனதில் இருக்கிறார் நிறைய பேருக்கு தெரியல. அல்லையா? the angel is here. அல்லையா? அந்த தண்ணீரை கலக்கிற அதே ஏஞ்சல் மனதில் இருக்கிறார். அவர் யார்? அவர் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லையா? the angel of covenant, உடன்படிக்கையின் தூதனானவர் இருக்கிறார். அவனுக்கு அந்த தண்ணீரை குலைக்கிற அதே தேவதூதனானவர் இப்பொழுது அம்மாக்கிட்ட வந்து கேட்கிறாரு. ரெகனைஸ் பண்ணாதனால அவன் என்ன சொல்கிறான் என்றால் தன்னுடைய இதன் நம்பிக்கையற்ற நிலைமையை சொல்லுகிறான். தன்னுடைய ஹோப்லெஸ் கண்டிஷனை சொல்லுகிறான். என்னை யாருமே கொண்டு போய் விடல. நான் போனது மெதுவா போனா கூட இன்னொரு நேரமா போயிடலாம். அதனால நான் 38 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் இறக்குறாங்க, சுகம் கிடைக்குது. விட்னஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அநேக விட்னஸ் நான் பார்த்துட்டேன். ஆனா எனக்கும் சுகம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்ளல. ஜீசஸ் did not scold the man. அவனை கடிந்து கொள்ளல. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உனக்கு சுகமாக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை சுகமாக்க மட்டுமல்ல, உன் பாவத்தை மன்னிக்கவும். என்ன வாசிக்கிறோம்? தேவாலயத்தை அவனை கண்டு ஜீவானந்த வசனத்தை நமக்கு சொன்னார். 14 வசனத்தை வாசிக்கிறோம். தேவாலயத்தை அவனை கண்டு அதிக கேடான ஒன்று உனக்கு நடவடிக்கை, நீ பாவம் செய்யாது. 14 வசனத்தை வாசிக்கிறான். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்து அங்கே எதுக்காக வந்திருக்கிறார் என்றால், அந்த தண்ணீரை கலக்கிற தூதனானவர் இப்பொழுது மாம்சத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. எவனி பாடியில கலக்கிறார். இப்பொழுது ஃப்ரெஷ் பாடியில வந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவங்களுக்கெல்லாம் தண்ணிக்குள்ள போகும் பொழுது சுகம் தான் கிடைச்சிய ஆத்ம ரட்சிப்பு கிடைக்கல. ஆனா இவர் வரும் பொழுது அவனுக்கு சுகம் மாத்திரம் அல்ல, சால்வேஷன் கொடுக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. I am here to not only heal you but to save you. ஹல்லேலூயா. இவனுக்கு ரெண்டுமே கிடைச்சது. எத்தனை பேருக்கு ரெண்டு கிடைச்சிருக்கு? இயேசு கிறிஸ்து முதல்ல நம்முடைய ஆத்ம வியாதியை சரிப்படுத்துகிறார். ஆத்மாக்கு சால்வேஷன் கொண்டு வருகிறார். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த சால்வேஷன்ல கரெக்டா இருந்தீங்கன்னா, என்னுடைய விட்னஸ் அதுதான், உங்களுடைய விட்னஸ் வேற மாதிரி இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அது என்ன காரணம் எனக்கு தெரியாது. பைபிள் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுக்கு முதலாவது தேவை சால்வேஷன். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சோமலாம இருந்தா கூட பாஸ்டர் அவனை கமிச்சிடலாமே. அந்த பையனுக்கு ரொம்ப கெட்டு போய் சீர்கட்ட பையனா இருக்க, ரவுடியா இருக்கான், ரொம்ப வேதனையா இருக்கு. சால்வேஷன் தான் முக்கியம். அந்த சால்வேஷன்ல ஒரு ஆத்மா நீடிச்சு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் வருது. ஹல்லேலூயா. அப்படி அந்த இன்னும் தொடர்ந்து கர்த்தரை பிரியப்படுத்தினா ப்ராஸ்பெரிட்டி வருது. உங்களுடைய சாட்சி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா பைபிள் அப்படிதான் போடும். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையில உண்மையாக நிலைச்சிருந்தார், இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசித்தார், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தார், அந்த பிளஸிங் வரும். முதலாவது சால்வேஷன், இரண்டாவது ஹீலிங், மூணாவது ப்ராஸ்பெரிட்டி. அல்லேலூயா. கண்டிப்பா அது வரதான் செய்யணும். இல்ல எங்க பாஸ்டர் எனக்கு அப்படி வரலையே, அது பத்தி எனக்கு தெரியும். அது உங்களுக்கு ஆர்வம் உள்ளக்கார. நீங்க சொல்ற உங்களுடைய விட்னஸ் தவறா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை எத்தனையோ விசுவாசப்படுறோம். something wrong somewhere. The waters of trouble, won't you come in and be made whole? ஏதோ இப்பொழுது குளம் அன்னைக்கு கலக்கிறது, இப்பொழுது கலங்கி கொண்டிருக்கிறது. The angel is here. Jesus is here. பாடினோம், வள்ளி தெரியல. Jesus is here. Hallelujah. Won't you come in and be made whole? நீங்கள் உள்ளே வர மாட்டீர்களா? நீங்கள் சுகமாக்க மாட்டீர்களா என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். Hallelujah. The troubling of water is already trouble.
லுக் என்ற செய்தி, லுக் நோக்கி பார் என்ற செய்தி ஜூன் மாதம் 14 அங்கே கொடுத்திருக்கிறார். இதை அந்த செய்தி என்ன சொல்றாங்க, ட்ரபிளிங் ஆஃப் தி வாட்டர் இட் இஸ் ஆல்ரெடி ட்ரபிள், அது ஏற்கனவே கலங்கி கொண்டிருக்கிறது. இட் இஸ் தி ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறார். ஹோலி ஸ்பிரிட் among us, பரிசுத்தாவியானவர் நம்மத்திலே இருக்கிறார். ஹalleluya. The angel will leave pretty soon. பிரதர் என்ன சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான வேர்டு நான் வாசிக்கிறது, இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ். What are you waiting for? The troubling of waters, it is already trouble. ஏற்கனவே அது கலங்கி கொண்டிருக்கிறது. It is the Holy Spirit among us. பரிசுத்தாவியானவர் நம்மத்தில் இருக்கிறார். The angel will leave pretty soon. தூதன் சீக்கிரமாய் போய்விடுவார். எவ்வளவு சொல்றார், தண்ணீரை கலக்குகிறார், தூதன் சீக்கிரமாய் போய்விடுவார். And all that is gone, எல்லா வல்லமையும் போய்விடும். Then there is no salvation left. அதன் மீது ரட்சிப்பு என்பது இருக்கிறது. You will be left in outer darkness. நீங்கள் வந்து புறப்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள். இந்த வேர்டு தான் நான் பிரசங்கத்தை வச்சுக்க முக்கியமான வேர்டு. தீர்க்கதரிசியுடைய வார்த்தை. The troubling of waters, it is already trouble. The angel will leave pretty soon. தூதனானவர் சீக்கிரம் போய்விடுவார். And all that is gone, எல்லா வல்லமையும் போய்விடும். And there is no salvation left. அப்பொழுது எந்த ரட்சிப்பும் இராது. You will be left in outer darkness. நீங்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள். The very presence of Christ was among them. இயேசு கிறிஸ்துவோட வரும்பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இருந்தது. ஹalleluya. வாட்டர் அங்கே ட்ரபிள் ஆனது, அங்கே குளமானது கலங்கினது. The same Holy Spirit here in our midst. இப்பொழுது நம்மத்திலே அதே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஹalleluya. ஆனால் அங்கே என்ன நினைச்சாங்க யூதர்கள், இதை விட வேற இன்னும் விசேஷ காரியம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. People are still waiting for something else to happen. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், வியாதிகள் சுகமாகிறது, இதயத்தின் ரகசியம் வெளிப்படுகிறது, வார்த்தையை வெளிப்படுத்துறார். அவங்க அதுல இல்லாம அதை பார்க்கிறாங்க, வீக்னஸ் அதை பார்க்க சாட்சி பார்க்கிறாங்க. தேவன் அவரோடு கூட இல்லை என்றால் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று ஜனகரையும் சங்கத்தார் வந்து இதை சொல்லுகிறார்கள். நிக்கிறவனே அமிதமாக சொல்லுகிறான், நீர் வந்து ஒரு ரதி கிடையாது, யூ ஆர் a prophet. ஹalleluya. நீர் ஒரு போதகர் கிடையாது, நீர் ஒரு தீர்க்கதரிசி. ஏனென்றால் இவ்விதமான காரியங்களை யாரும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். யோவான் 3:2 அவ்விதமா வாசிக்கிறோம். அப்படி சொன்னாலும் கூட இன்னும் ஏதாவது நீர் அடையாளத்தை காண்பிக்க மாட்டீரா என்று சொல்றாங்க. They are waiting something else to happen. இன்னைக்கு வந்து எவ்வளவு வெளிப்பாடு பைபிள் நமக்கு எப்படி ஓப்பன் புக்கா மாறுகிறது. இப்போ இதுல திருப்தி இல்லாத இன்னும் அது இது மனுஷன் இருப்பாரு. இருக்கிற வெளிப்பாட்டுல கிடைச்ச வெளிச்சத்துல ஒழுங்கா நடக்காம இன்னும் பெரிய ஞானியா மாறணும், இன்னும் பெரிய காரியத்தை எதிர்பார்க்க. இப்பொழுது அது கர்த்தர் மத்தியிலே கிரியை செய்கிறார். ஹalleluya. Angel is here, he is opening the word. ஹalleluya. அவர் அங்கே மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் இதை விட ஏதாவது அந்த யூதர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. அப்படி எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார். மரித்து போன லாசரு 4 நாளைக்கு பின்னால எழுப்புகிறார். இவ்விதமாக செய்யும் பொழுது ட்ரபிளிங் ஆஃப் தி வாட்டர், அவங்க வேற எதையோ இன்னும் இதுக்கு மேல வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே போல தான் வரும் பொழுது இதை என்றால் ஆசியா, யூரோப் என்றால் இந்தியா, அமெரிக்கா, மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய மிராக்கிள் நடக்கிறது. ஆனால் அந்த அந்த டினாமினேஷன் பிரீச்சர்ஸ், அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவ ரிலீஜியஸ் லீடர்ஸ் என்ன இன்னும் விசேஷத்த காரியம் நடக்குமா? அதுக்கு மேல என்ன இருக்குது? ஹalleluya. சந்தாமேன் மினிஸ்ட்ரி விட மேலான மினிஸ்ட்ரி எதுவும் இல்லை. ஹalleluya. அதான் எண்டிங் ஆஃப் தி மினிஸ்ட்ரி, ஊழியத்தினுடைய கடைசி பகுதியா இருக்குது. A greater than Solomon is here in the children of the Pranam சொல்றார். What is the troubling of the water represent? குளம் கலங்கிறது என்றால் அது எதை குறிக்கிறது? It was an evidence to the people that the presence of the supernatural was in their midst. இயற்கைக்கு மேம்பட்டவர், அவருடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. இயற்கைக்கு மேற்பட்ட தேவன் வந்து அவர் மத்தியிலே வருகிறார், அவர் மத்தியிலே இருக்கிறார். Jesus is here, God is here, the angel is here. ஹalleluya. அதுதான் குளம் கலங்குவதை குறிக்கிறது. ஆமென். நம்ம என்ன, the waters already troubled,
ஏற்கனவே அது கலங்கி விட்டது. All you have to do is step right in. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதுக்குள்ளே வர வேண்டியது. Now all of you have to do step right into the waters of the spirit and get healed. இதில் என்றால் அந்த குளம் கலங்கிறது, நீங்கள் அதற்குள்ளே வந்து சுகத்தை பெற வேண்டும். இவர்களோ உள்ள வரல. அவங்க சிறு கூட்டத்தான் உள்ள வந்தாங்க. ஹல்லேலூயா. அங்கே சால்வேஷன் பெற்றாங்க, ஹீலிங் பெற்றாங்க, ஏதோ வார்த்தையை பெற்றாங்க, மேசியாவை அறிந்தார்கள். ஹல்லேலூயா. The people are still looking for something else to happen. ஏதோ இன்னும் ஏதோ விசேஷ காரியத்தை எதிர்பார்க்க. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். உலகம் எங்கிலும் வீக்னஸ் இருக்கிறது. இதை விட வேற என்ன இருக்குது? அதுக்குள்ள வர வேண்டியதானே. மனுஷரால் ஒரு மகிமையை தேடுவது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய கேதரிங் வேணும். நம்ம ஒரு பெரிய பிரீச்சரா எல்லாரும் நம்ம நினைக்கணும். நம்ம உலகத்திலே விசேஷித்தவங்களா இருக்கணும். எல்லாரும் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இங்க குளம் கலங்கி இருக்குது. உள்ள வர சால்வேஷன், ஹீலிங் எல்லாத்தையும் பெற்றுக்க. ஏஞ்சல் இஸ் ஹியர். ஹல்லேலூயா. The water is already troubled. ஹல்லேலூயா. Step into the water. ஹல்லேலூயா. இங்க விதமாய் சொல்லுகிறார். By missing his appearing. அவருடைய இப்பொழுது கர்த்தர் வந்திருக்கிறார். appearing of Christ. தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Son of Man is revealed. ஹல்லேலூயா. அதை மிஸ் பண்ண கொடுத்து இந்த அப்பியரிங்கை மிஸ் பண்ணணும். மெசேஜ் சர்க்கிள் இருக்கவங்க 7 சீல் வரல. அவங்க வந்து 7 சர்ச்சஸ் படிக்கிறாங்க, 7 சீல் புக்கை படிக்கிறாங்க, 6 முத்திரையை தான் அறிஞ்சிருக்கிறாங்க, 7ஆம் முத்திரைக்குள்ள வரல. அவங்க 7th சீல் தான். நம்ம வந்து இன்னைக்கு 7 சீல் வந்துருக்கோம். ஹல்லேலூயா. முதலாவது 7 சீல் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம வந்து தொடர்ந்து அவருடைய பிரைடு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மெசேஜ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு ஒன்லி டாக்டரின் தான் நிறைய பேருக்கு தெரியும். மேற்கொண்டு ரெவலேஷன் இல்லை. ரெவலேஷன் அங்கே பைபிள்ல வந்து மறைந்திருக்கிற காரியங்கள் வெளிப்படலை. அதனால அவங்க 6th சீல் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. யூதர்கள் இன்னைக்கு 6th ட்ரம்பட் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. 7th ட்ரம்பட் இன்னும் அவங்களுக்கு வரல. நம்மளை டிஸ்மிஸ் பண்ணாதான் அவங்களுக்கு 7th ட்ரம்பட் வரும். ஆண்டவர் சீக்கிரமா நம்மளை டிஸ்மிஸ் பண்ணணும்னு காலையில் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஜெபம் ஆண்டவரே இல்லை சீக்கிரமா டிஸ்மிஸ் பண்ணணும். அப்பியரிங். இப்பொழுது நம்ம அப்பியரிங்ல இருக்கிறோம். அந்த அப்பியரிங்க ஒரு மனுஷன் அறியாமல் போனான். 7th சீல் அறியாமல் போனார். அது என்னன்னு புரியாமல் போனார். அந்த 7th சீலுக்குள்ள வரவில்லை என்றால் by missing the troubling of the water, தண்ணீர் கலங்கிறதுக்குள்ளே வர முடியாது. தண்ணீர் கலங்கிறதுக்குள்ள வரல என்றால் missing the healing, அவர் வந்து சுகமாக்கப்படவும் முடியாது. அங்க வந்து salvationையும் miss your salvation, ரட்சிக்கப்படவும் முடியாது. ரட்சிப்பையும் தவற விட்டுவார்கள். The angel will leave pretty soon. அவர் சீக்கிரம் போய் விடுவார். ஹல்லேலூயா. மனவாட்டியை கொண்டுட்டு தேடுவார். ஹல்லேலூயா. எதை விசுவாசிக்கிறோம்? இந்த மனவாட்டியை கொண்டு செல்லும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. The angel is here. Water is already troubled. ஹல்லேலூயா. அப்படியே மிஸ் பண்ணனா troubling of the water மிஸ் பண்ண வேண்டி வரும். troubling of the water நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா healing மிஸ் பண்ணணும், salvation மிஸ் பண்ணணும், rapture மிஸ் பண்ணிரா. The angel will pretty soon left. The angel will leave pretty soon and all that she is gone. எல்லா வல்லமையும் போயிடும். அப்பொழுது புறம்பான இருளிலே, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே, இதோ புறம்பான இருளிலே தள்ளப்பட, உபத்திர காலத்திலே தள்ளப்பட வேண்டும். பாருங்க எவ்வளவு முக்கியம் பாருங்க. எத்தனை பேர் நம்ம அப்பியரிங்கை நம்ம பிலீவ் பண்றோம்? 7ஆம் முத்திரை திறக்கப்பட்டது எத்தனை பேர் நம்ம பிலீவ் பண்றோம்? இப்பொழுது நம்ம எத்தனை பேர் 7ஆம் முத்திரையில இருக்கிறோம்? இஸ் அப்பியரிங், வாட்டர் இஸ் ட்ரபிளிங். இப்பொழுது கதறி கலங்கி கொண்டிருக்கு. நம்ம அது உள்ள வந்திருக்கிறோம். receiving healing and salvation. hallelujah. receiving the virtue, வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். hallelujah. strength ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். வெளிப்பாடு தான் strength. பிசாசு அதை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய பலம் எங்க இருக்குது? நம்முடைய மாம்சத்துல இல்ல, அது நம்முடைய வெளிப்பாட்டுல இருக்குது. பாராளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. hallelujah. receiving virtue, அந்த தூதன்றது virtue நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வல்லமையை பெற்றுக்கொள்ளும். அது சீக்கிரமா அவர் மேல போயிடுவார். all that is gone. என்ன சொன்னால் நீங்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள். no salvation left. it will be cast into the outer darkness. வைஸ் வெர்ஜன், பூலிஸ் வெர்ஜனை பார்க்கும்பொழுது வைஸ் வெர்ஜன் வந்து ஆயில் பெற வேண்டிய நேரத்தில் பெற்றுக்கொண்டார்கள். பூலிஸ் வெர்ஜனும் அஜாக்கிரதையா இருந்தார்கள். என்று எங்களுக்கு கதை தட்டுன்னு சொல்றது. உங்களை நான் நிறைய என்று சொல்லுவோம். புறம்பான இருளிலே தள்ளப்பட்டார். ஒரு தவணை வாங்கினது, அந்த தாவத்தை கொண்டு அப்படியே கொடுக்குறான். நீ வைக்காத இடத்துல இருந்து எடுக்கிறவங்க, விதைக்காத இடத்துல அரிக்கிறவங்க, அந்த கடினமுள்ள மனுஷனுக்கு அறிவு உங்களை தாவத்தை வச்சுக்கணும். எதுலையுமே முடிதல ஈடுபாடு கிடையாது.
அவன் எதுலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே போகணும் அப்படியே வரணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு காலத்தை வச்சிருக்கும் பொழுது அதை எதையுமே பயன்படுத்தாங்க அப்படியே இருக்கும் பொழுது எல்லாரையும் நான் சொல்லலை, அதாவது ஒரு சிலர் இருக்கலாம், அது ஆண்டவருக்கு பொதுவாக சொல்றேன். அப்படி நம்ம இருந்தோம் என்றால் அந்த ஒரு காலத்தை கொண்டு அங்கே கொண்டு கொடுக்கும் பொழுது புறமான இருளில் என்னை தள்ளி போடும். crossing out of darkness, உபத்திர காலத்தில் போங்க, கைவிடப்படுவேன். முன்னவரே நீர் ஒரு காலத்தை கொடுத்தீங்க, நான் உமக்காக பயன்படுத்தினேன். ஹல்லேலூயா. உமக்காக சேவை செய்ய சர்ச்சி பக்கத்திலே இருக்கிறது, நான் உமக்காக சேவை செய்தேன். பாசலோடு சேர்ந்து அந்த வார்த்தைக்காக நான் பிரயாசப்பட்டேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. வா மகிமைக்குள்ள பிரவேசி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்க, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அனைத்தையும் மேல அதிகாரி ஆக்கல. ஃபீனிக்ஸ்ல லூக்கேல செய்தில பிரதர் சொல்றார், it is already trouble, the angel will leave pretty soon, and all that is gone, then there is no salvation left, you will be left into outer darkness. நீங்க பரமான இருளே தள்ளப்படுவீர்கள். ஆனால் இப்பொழுது 38 வருஷம் உள்ள அந்த வியாதி பிடித்த மனுஷரை குறித்து பார்க்கும் பொழுது இவன் 38 வருஷமாக அதை குறித்து சாட்சி கொடுக்கிறான். தேவதூதன் இறங்கினார், கலக்கினார், நான் பார்த்தேன். இவன் நிறைய பேர் உள்ள போனாங்க, வரும் பொழுது சுகத்தோடு வந்தாங்க. ஊனமுற்றவர்களுக்கு சுகம் சரியாயிட்டு, குருடனுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு, முடவர்கள் நல்லா நடந்தார்கள். எல்லா வியாதியஸ்தரும் போய் சுகத்தை பெற்று வந்தாங்க. 38 வருஷமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வருஷத்துல சில முறை நடக்கிறது, அந்த நேரத்துல போறதெல்லாம் ஓடி போறாங்க, சுகத்தை பெற்றுட்டு வராங்க. நான் 38 வருஷமா அதுக்கு சாட்சியா இருக்கிறேன். அவன் 38 வருஷமா சாட்சியா இருக்கிறான். என்ன பரிதாபமான காரியம்னா அவன் அதுக்கு ஒரு பாற்றாக மாறும். நான் 38 வருஷம் அதை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன். ஆனால் என்னதென்றால் எனக்கு அது நடக்கல. மெசேஜ் சர்க்கிள் இருக்கிறவங்க, மெசேஜ் சர்ச்சஸ்ல இருக்க நிறைய பேர் இதை நம்ம விதமா இருக்கக்கூடாது. சவுத் ஆப்பிரிக்கல டர்பன்ல கூட 90,000 மகன்கள் ஒப்பு கொடுத்தாரு. பாம்பே வந்த நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க, விதமாக சுகமாச்சு. இதோ கனடாவில், அமெரிக்காவில், மெக்சிகோவில், விதமாக சுவிட்சர்லாந்துல, இது ஜெர்மனியில், நாங்க அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நாங்க அந்த செய்தியை படிச்சிருக்கிறோம். தீர்க்கதரிசி அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார். ஒரு பிரதர் ஆரம்பத்தில் ஒரு பிரதரை சந்திக்கும் பொழுது தீர்க்கதரிசி அப்படியே புகழ்ந்துருவார். இன்னும் இவர் இப்படிலாம் சொல்றாரு, நம்ம படிக்கலையே. அதுக்கு தான் நினைச்சேன், நானும் ஒரு செய்தி விடாம படிச்சு பார்க்கணும். தீர்க்கதரிசி லைஃப்பை நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணணும், எல்லா சம்பவத்தையும் படிக்கணும்னு சொல்லி அவர் எனக்கு தெரியாத மாதிரி சொன்னதால நான் நினைச்சேன், நானும் அதை நல்லா தெரிஞ்சு விடணும்னு ஆசைப்பட்டேன், படிச்சேன். இப்ப நான் வீக்னஸ் இருந்திருந்தேன், வீக்னஸ் மாத்தமல்ல, நான் அதுக்கு ஒரு பாதமாக நிறைய தீர்க்கதரிசி அப்படி செய்தா, தீர்க்கதரிசி இப்படி செய்தா. இவங்க 38 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். உலகம் கலங்கிச்சு, நிறைய பேர் போனாங்க, சுகம் கிடைச்சி, இவ்வளவு அற்புதம் நடந்துச்சு, அவ்வளவு அற்புதம் நடந்துச்சு, நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி இவ்விதமாக சாட்சி கொடுக்கிறான். ஆனா அவனும் அதில் ஒரு பாதமா பாருங்க, என்ன பிரயோஜனம்? தீர்க்கதரிசி குறித்து பெருமையா சொல்லலாம். இந்த நேரத்திலேயே செய்தி என்று தீர்க்கதரிசி அப்படி சொல்லி இருக்கிறார், இப்படி சொல்லி இருக்கிறார், இதோ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்று சொல்லும் பொழுது சந்தோஷம்தான். வீக்னஸா இருக்கிறாங்க, ஆனா என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு அது கிடைக்கலையே, அவங்க அதை ஒரு பார்ட்ஸா மாறலையே, நம்ம அதுல ஒரு பாகமாக மாறி இருக்கிறோம். and still not be part of it. 38 வருஷமாக அவன் அதை தெரிந்திருந்தாலும் கூட அதில் ஒரு பாகமாக 30 years மெசேஜில் இருக்கிறான், 40 years மெசேஜில் இருக்கிறான். சீனியர், சென்னையில சீனியர், மாறலையே, பாகமா மாறலையே, லைஃப்ல சேஞ்ச் இல்லையே. செய்யற காரியம் எல்லாம் தீர்க்கதரிசிக்கு விரோதமா இருக்குது, தீர்க்கதரிசி செய்திக்கு விரோதமா இருக்குது. Hallelujah. That man had witnessed the troubling of the waters for 38 years. 38 வருஷமா அதுக்கு அவன் சாட்சி கொடுக்கிறான். Still was not any better of that. இன்னும் அவன் அதே நிலையில தான் இருக்கான். 38 வருஷமா தீர்க்கதரிசி செய்தி மனவாட்டின்னு சொல்லி மனவாட்டியா மாறல, வார்த்தையா மாறல. அதே மாதிரி முதல் வருஷத்துல இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ 38வது வருஷத்துலயே அதே மாதிரி தான் இருக்கிறான். மனம் மாறலையே, மனம் மறுபடியும் அடையலையே. நம்ம இன்னைக்கு சூப்பர் நேச்சுரல் விசிட்டேஷன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. the angel is here. ஹல்லேலூயா. நம்ம வெற்றி பெறுகிறோம், வல்லமை பெறுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த வல்லமை எடுபட்டு போகும், இப்பொழுது அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தையில இருக்க ஜீவனை பெறுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை நம்ம வாழ்க்கையை ஜீவிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வீக்னஸ் மட்டுமல்ல, நாம் அதில் ஒரு பாகமாய் இருக்கிறோம். ஆமென். உங்க
பாருங்க என்ன சொல்றால் இந்த பில்லர் ஆஃப் ஃபயர் நமக்கு வந்திருக்கிறது. இது அங்கே அற்புத அடையாளம் நடக்கும் பொழுது என்ன அர்த்தம் என்றால் அந்த ரெண்டு சைனிங் அந்த பெண்ணாய் கொண்டு வரும் பொழுது அந்த ஹீலிங் அந்த டிசர்ன்மென்ட் கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஜீசஸ் இஸ் ஹியர், ஹalleluya, the angel is here. பில்லர் ஆஃப் ஃபயர் தான் ஏஞ்சல், அந்த அக்னி ஸ்தம்பம் தான் ஏஞ்சல். ஏஞ்சல் இஸ் ஹியர், ஹalleluya. சிலர் அந்த விட்னஸ் கொடுக்கறாங்க, ஏஞ்சல் இஸ் ஹியர், ஹalleluya. அவருடைய மைட்டி பிரசன்ஸ் நம்மத்திலே இருக்கிறது என்று பிரணாம் மொழியிலே எங்க சாட்சி கொடுத்தார்கள். இன்றைக்கு மணவாட்டி மத்தியிலே இருக்கிறார், ஹalleluya. நான் அதற்குள் வந்திருக்கிறேன், அந்த பிரசன்ஸுக்குள்ள வந்திருக்கிறேன். எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? அப்படி வந்தால் நமக்கு ஹீலிங் உண்டு, ஹீலிங் ஆஃப் சோல் அண்ட் ஹீலிங் ஆஃப் பாடி, ஹalleluya. from that side என்ற செய்தி அந்நேரம் முதல் என்ற தலைப்பு செய்தி கொடுத்திருக்கார். தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகல அந்த செய்தியில this is my ministry, இது என்னுடைய ஊழியம், to declare him that he is here. என்னுடைய ஊழியம் என்னவென்றால் இயேசு இங்கே இருக்கிறார் என்று அதை அறிவிப்பது, ஹalleluya, அதை வெளிப்படுத்த, declare Jesus is here. பிரணாஞ்சலா என்னுடைய ஊழியம் என்னவென்றால் இயேசு இங்கே இருக்கிறார், ஹalleluya. பரலோகத்துல இருக்கிறார்கள் இல்ல, அல்லது 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாம்சத்துல ஜீவிச்சாருங்க, அதை சொல்லக்கு இல்ல. ஜீசஸ் இஸ் ஹியர், ஹalleluya. வெள்ளிக்கிரகம் சொல்லலாம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இருந்தாரு. வெள்ளிக்கிரகம் மினிஸ்ட்ரி கிடையாது. பெண்ணாண்ட மினிஸ்ட்ரி ஜீசஸ் இஸ் ஹியர், ஹalleluya. He is the same yesterday, today and forever. அந்த செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கும் செய்கிறார். வெள்ளிக்கிரகம் சொல்ல முடியாது, அவருடைய கமிஷன் அது அல்ல. அந்த பிரணாண்ட ஊழியம் என்னவென்றால் to declare Jesus is here, hallelujah. என்னுடைய ஊழியம் அதுதான். The presence of the resurrected Lord Jesus Christ who is among us. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமத்தில் இருக்கிறார், hallelujah. The troubling of water has already happened. தண்ணீர் கலங்கி கொண்டிருக்கிறது. The angel of the Lord will leave pretty soon. அவர் சீக்கிரமாய் கர்த்தருடைய தூதனாக போய் விடுவார். All which is gone, அப்பொழுது எல்லா வல்லமையும் போய்விடும். Then there is no salvation, அப்பொழுது எந்த ரட்சிப்பும் இல்லை. You will be left into outer darkness. நம்ம உள்ளே வரவில்லை என்றால் வல்லமை பெற முடியாது. இப்பொழுது வல்லமை பெற வேண்டிய நேரம், hallelujah. Water is troubling, hallelujah. Water எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் 17:15. பின்னும் அவனை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா? இன்னும் அவனை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும். ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரரும். இந்த யூரோப் போனார், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இதை பாம்பே, இதை டர்பன், மெக்சிகோ, அர்கான்சஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், இது அப்படி உலகமெங்கிலும் சகல ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் கூட்டங்களுக்கும் இது அவங்க போகும் பொழுது அங்கெல்லாம் வாட்டர் இஸ் ட்ரபிளிங், ஹalleluya. பாம்பேல வரும்பொழுது வாட்டர் இஸ் ட்ரபிளிங், சவுத் ஆப்பிரிக்கால வரும்பொழுது வாட்டர் இஸ் ட்ரபிளிங். ஏஞ்சல் இஸ் ஹியர், ஜீசஸ் இஸ் ஹியர், ஹalleluya. miracles happening, hallelujah. உலக ஜனங்கள் தண்ணீர்கள் சொல்லும் பொழுது சகல ஜனங்கள் ஜாதிகளை குறிக்கிறது. உலகத்தை 7 முறை சுற்றி முடித்து செய்யும் பொழுது தண்ணீர் கலங்கிறது, 7 முறை கலங்கிறது, ஹalleluya. யார் யார் உள்ள வந்தாங்களோ அவங்களாம் நீதி பெற்றாங்க, ஹalleluya. இப்பொழுது 7ஆம் தூதரை எடுத்துக்கொண்டாலும் அந்த தண்ணீர் கர்த்தருடைய தூதன் அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் நம்ம மத்தியில இருக்குது, ஹalleluya. அந்த ஏஞ்சல் ஆஃப் காட் நம்ம மத்தியில இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பொழுது தண்ணீர் கலங்கி கொண்டிருக்கிறது, ஹalleluya. வெற்றி இப்பொழுது வெளிப்படுகிறது, வல்லமை இப்பொழுது வெளிப்படுகிறது. ஷவுட் ஆரவாரமானது ஒரு கூட்டமான ஜனங்களை வார்த்தையிலே கொண்டு வந்தது, ஹalleluya. இந்த செய்தியானது ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறது, ஒரு கூட்டமான மக்கள் வார்த்தையில வருகிறார்கள், ஹalleluya. ரீச் என்ற செய்தியிலே பிரதமர் விதமாக சொல்றார், இடவெளி a trumpet of God shall sound, கர்த்தருடைய தேவ எக்காளம் தொனிக்கப்படும். The lost trump will be blast forth the same time that the lost angel giving his message. The lost seal is open. 7ஆம் எக்காளம் தொனிக்கும் பொழுது 7ஆம் முத்திரை திறக்கப்படுகிறது, hallelujah. அதில் என்ன பேசம் பண்ண? 7th seal is parallel to 7th trumpet, hallelujah. Lost trumpet will sound, கடைசி எக்காளம் தொனிக்கும். Redeemer comes forth, இதோ கர்த்தர் வருகிறார். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் எக்காளம் ஊதும்போது தேவராசி நிறைவேறும், hallelujah. 7th seal is the coming of the Lord, amen. Redeemer comes forth to take his redeemed possession, the church blood washed.
ரெடீமர் வந்திருக்கிறார், மீட்பர் வந்திருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தினால யார் யாரை கழுவினாரோ மீட்கப்பட்ட ஜனங்களை அவர் மேல கொண்டு சொல்லுகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதுதான் ரெடீமர் வந்திருக்கிறார். ஏஞ்சல் இஸ் ஹியர். ஹalleluya. லாஸ்ட் சம்பத் வந்து கடைசி கால கடைசி செய்தியானது கிறிஸ்துவை பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னதாக நம்முடைய பாவங்களுக்காக பலியிடப்பட்டார். அவர் அநேகருடைய பாவங்களுக்காக பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்காக 2ஆம் தர பாவம் இல்லாமல் தரிசனமாவார். எபிரேயர் 9:28. எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இதோ கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்பட்டு ஒரே தரம் பலியிடப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாக நமக்காக பலியானார். இப்பொழுது இது அப்பியரிங். இப்பொழுது தமக்காக காத்து கொண்டவர்களுக்காக தம் ரட்சிப்பை அருளும்படி அவர் 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். அப்பொழுது மாம்ச சரீரத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாக இப்பொழுது அவர் மறுபடியும் அப்பியர் ஆகியிருக்கிறார். எதுக்காக? தமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த ட்ரபிளிங் அந்த வாட்டருக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. லுக்கேந்த செயலை சொல்றார். அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வாட்டர் இஸ் ட்ரபிளிங். ஹalleluya. யார் வந்து காத்து கொண்டிருக்காங்களோ அவனுக்கு ரட்சிப்பை அருளும்படியாக அவங்க பாடி ரிடக்ஷன் கொடுக்கும்படியாக 2ஆம் தரம் இன்றைக்கு தோன்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசம்? We are in the appearing of Christ. What we can do for God? நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்யணும்? Accept the revelation. Hallelujah. அந்த வெளிப்பாட்டை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அது ஒரு பாகமாக மாற வேண்டும். ஒரு நாளிலே ஏஞ்சல் போன பின்பு, தூதனானவர் போன பின்பு, there is no more salvation left. அங்கே ரட்சிப்பு இராது. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், அநியாயம் செய்யணும் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கணும் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று வெளிப்பட்டல் 22:12 சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு மனம் திரும்பி என்னன்னே வர நம்ம அநேகரோட லைஃப்ல விட்னஸா பார்க்கணும். இந்த பாஸ்டர் வந்து 10 வருஷத்துக்கு மேலே எப்படி இருந்தாரு அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறார். அதை விட மோசமா தான் இருக்காரு. எப்படி அந்த பாஸ்டர் இந்த விசுவாசி போகும்? இந்த விசுவாசி இங்கே விட்டுட்டு அங்கே போய் என்னதான் கிடைக்க போகுது? என்ன ஃபீலிங் கிடைக்கும்? அவர் 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தாரோ அவர் தான் சரியில்லைன்னு தெரியுது. ஏன் அங்கே போறாரு? சரியில்லைன்னு தெரிஞ்சு எங்கே அங்கேயும் நினைச்சு நிற்க முடியாது. அழைப்புண்டு தெரியும். பின்னாடி போன ஆத்மாக்கள் அழைப்புண்டு தெரியும். திருந்த மாட்டார். ஆண்டவர் வந்து ஒரு பீரியட் கொடுக்கிறார், ஒரு ஸ்டார்ட்ஸ் கொடுக்கிறார். அதுக்குள்ள நம்ம மறந்துருப்போம். திருப்பி மறந்துருக்க முடியாத இருதயமே வர வாட்டர் ட்ரபிளிங் ஆகிட்டு இருக்குது. ஏஞ்சல் இருக்கிறார். ஏஞ்சல் போன பிறகு திருப்பி தண்ணிக்குள்ள போனா ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் சரியாகாது. அதே போல ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு லாஸ்ட் சான்ஸ் வச்சிருக்கிறாரு. அந்த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை சான்ஸை மிஸ் பண்ணனா, அந்த டிசிஷனை மிஸ் பண்ண ஆண்டவர் பேசும்போது ஒப்பு கொடுக்கலன்னா திருப்பி அந்த இருதயமே வராது. சாக போற நேரத்துல கூட வராது. அதாவது 10 காலத்துக்கு சாக போற நேரத்துல வந்துச்சு. ஏன்னா அவனுக்கு அது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ். எங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கும் பொழுது சாகிற நேரத்திலேயே இவன் இயேசுவே நீ சொல்ல கூப்பிட கூட எண்ணம் வராது. எவ்வளவு பரிதாபமான காரியம். ஏன்னா ஏஞ்சல் இப்பொழுது கலக்கி கொண்டிருக்கும் பொழுது நம்ம படுத்து கிடந்து உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காம எழுதி உள்ள போனா நம்ம வெற்றியை பெற முடியும். ஹalleluya. ஏஞ்சல் இஸ் நவ ஹியர். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இவர் மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆக வேண்டும். ஹalleluya. எபிரேயர் 6:1-6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நம்ம பூர்ணராகும்படி கடந்து போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. This time that he appears it. இப்பொழுது அவர் நமக்கு மத்தியில் அவர் தோன்றி இருக்கிறார். Not for suffering part. அவர் வந்து பாடுபடுறதுக்கு வரல. But the salvation part. நமக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் தோன்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்பொழுது அவர் நமக்கிலே இருக்கிறார். நம்ம டெலிவரன்ஸ் பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும். ஆமென். அப்படி விடுதலை பெறவில்லை என்றால் அந்த இதை நம்ம வந்து அசட்டையாக நினைப்போம் என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 13:41. அப்போஸ்தலர் 13:41. அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேராக எச்சரிக்கையா இருங்கள் என்றான். இதை பவுல் யூதர்களை பார்த்து சொல்லுகிறான். யூதர்கள் எங்க போனாலும் அவன் உழைப்புக்கு உபத்திரத்தை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அவனை குற்றப்படுத்தி கொண்டு அவனுக்கு இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்க. வார்த்தை எவ்வளவு போதிக்கப்படுது. ரெவலேஷனை ஏற்றுக்கொள்ளாம
அசட்டை பண்ணி விட்டுருக்கிறோமா? அழிஞ்சு போங்கன்னு சொல்லி பிரமித்து அழிஞ்சு போங்க. உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நடத்திட்டேன். பவுல் ப்ராபசியா சொல்றாரு, அந்த நாட்கள் இந்த நாட்கள் தான். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நடத்திட்டேன். ஆண்டவர் ஒரு ப்ராபர்ட்டை கொண்டிருக்கிறார். ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ல்ட். ஹalleluya. பிரைட் ஏஜ் வந்திருக்கிறது. ஆமென். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னார். ஒரு பாஸ்டர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் உங்களுக்கு காமிச்சாலும், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னார். ஒருவன் என்று சொல்லும் பொழுது அது பாஸ்டரை குறிக்கிறது. ஒருவன் அந்த ஊழியத்தை குறித்து விவரித்து சொன்னாலும், அந்த ஆவிக்குரிய காரியங்களை விவரித்து சொன்னாலும், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கை. ஆனால் அப்படி உங்களுக்கு நடக்கும். விவரித்து சொல்லும் பொழுது உடனே அதை அக்செப்ட் பண்ணணும். சந்தோஷத்தோடு கூட நம்ம உள்ளே போக வேண்டும். துரிதமாக உள்ளே போக வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஆமென். வாட்டர் அது ஜனங்களை ஜாதிகளை பிரிக்கிறது. உலகமெங்கிலும் சுற்றினார். பல ஜனங்கள் ஜாதிகள் மத்தியிலே அந்த வாட்டர் ஆனது கலங்கினது. உள்ளே பிரவேசித்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். இப்பொழுது வாட்டர் பைபிள்ல இன்னொரு வேர்டு மீனிங் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5:26. எபேசியர் 5:26. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழியினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும். இதோ திருவசனமானது வாட்டர் ஆயிருக்கு. தேவனுடைய வார்த்தையானது வாட்டர் ஆயிருக்கு. இப்போ தண்ணீர் கலங்கிறது. வேர்ல்ட் பைபிள் வந்திருக்கிறது. ஹalleluya. வார்த்தையின் நிமித்தம் எழுப்புதல் வந்திருக்கிறது. ஆமென். God is opening the word. hallelujah. அந்த ரெண்டு அடையாளங்களினால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மெசேஜ் வேணும். ஹalleluya. அதனால அற்புதங்களை செய்கிறார், டிசைன்மென்ட் கொடுக்கிறார். ஆனாலும் அவருக்கு என்னன்னா சில டாக்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாரு. அவன் ஒரு செய்திக்காக காத்திருக்கிறார். ஹalleluya. 7 சீல் மெசேஜுக்காக காத்திருக்கிறார். ஹalleluya. நம்ம இன்னைக்கு 7 சீல்காக காத்திருக்கிறோம். ஹalleluya. 7 சீல் நம்ம மத்தியிலே இருக்கிறது. ஹalleluya. Water is troubling. ஹalleluya. 7 seal is revealed. Hallelujah. Jesus is here. It is the coming of the Lord. Hallelujah. எத்தனை விசுவாசம்? நம்ம அதுக்குள்ள வரும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட நிலைமையில நம்ம இருந்தாலும் அது நம்ம சேஞ்ச் பண்ணும். Hallelujah. உங்களுடைய கண்டிஷன் எவ்விதமான நிலையில இருந்தாலும், எத்தனை வருஷம் நீங்க அவ்விதமா இருந்தாலும், இப்பொழுது தண்ணீர் கலங்கும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் வார்த்தையை ஓபன் பண்ணும் பொழுது Jesus is here. Hallelujah. தேவனை தவிர யாரும் வார்த்தையை வெளிப்படுத்த முடியாது. அந்த மிஸ்ட்ரியை யாரும் ரிவீல் பண்ண முடியாது. ஜோசப் தான் ரிவீல் பண்ணணும். எந்த மந்திரக்காரனாலும் செய்ய முடியாது. நேபுகாத் நேச்சர் இருக்கக்கூடிய சொப்பனத்தை டேனியல் தவிர யாரும் வெளிப்படுத்த முடியாது. அதே போல 7 சீல் மிஸ்ட்ரியை பிரதான தவிர வேற யாரும் வெளிப்படுத்த முடியாது. கர்த்தர் அவருக்கு அந்த கமிஷன் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு அவர் ஸ்டில் ஓபனிங் தி வேர்ல்ட். ஹalleluya. வாட்டர் இஸ் ட்ரபிளிங். வேர்ல்ட் வந்திருக்கிறது. இதான் ஆண்டவர் மனவாட்டியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த ரிசீவிங் பவர். ஹalleluya. வெற்றி வல்லமையை அந்த தூதனில் பெறுகிறோம். அந்த வார்த்தை அந்த தண்ணீர்ல ஒரு வல்லமை ஏற்படுகிறது. இதை அங்க தூதன் போய்விட்டால் தண்ணீர் அப்படிதான் வெறும் வேடா தான் இருக்கும். வேட்ல வல்லமை இல்லை. வார்த்தையில வெளிப்பாடு இல்லைன்னா, அதுல அனாய்க்கிங் இல்லைன்னா, அந்த எழுத்து பொருளும் அந்த ஆதி வரும் பொழுதுதான் அந்த வார்த்தையில வல்லமை கிடைக்கும். ஹalleluya. தண்ணீர் தண்ணீர் தான். ஆனா கர்த்தருடைய தூதனான வரும்பொழுது தண்ணீர்ல வெற்றி இருக்கிறது. ஹalleluya. வார்த்தையில வல்லமை இருக்கிறது. நம்ம அந்த வல்லமையான வார்த்தைக்குள்ள அனாயிண்டட் வேர்டுகளை வந்திருக்கிறோம். ரிசீவிங் பவர், ரிசீவிங் சால்வேஷன், ரிசீவிங் ஹீலிங், ரிசீவிங் ப்ராஸ்பெரிட்டி, ரிசீவிங் ராப்சரிங் ஃபெய்த். ஹalleluya. எத்தனை பேர் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? இதை உள்ளே நம்ம அதை பெறுவோமாக. நம்மள வச்சோம். இன்னைக்கு பலப்படுத்துவதாக வந்திருக்கிறார். திறக்கப்பட்ட புத்தகத்தோடு வந்திருக்கிறார். ஒரு பாரதி சமுத்திரத்தின் மேல் ஒரு பாரதி பூமியின் மேல் வைத்து சிங்கம் கட்சிப்பது போல கட்சி சிம்மமாக இதோ அந்த தேவனுடைய சத்தமானது சிங்கம் கட்சிப்பது போல கட்சிப்பது. அந்த வாய்ஸ் நமக்கே வல்லமை நமக்கே இருக்கிறது. The angel is here. The water is already troubled. Pretty soon the angel is gone. Our poem, the death is gone, and there is